அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 41. பொதுவாக 40 செய்யுள் தான் என்று சொன்னாலும் களவழி 40 41வது செய்யுள் இருக்கிறது. அதற்கப்புறம் 42வதாக மிகைப்பாடலோடு இருக்கிறது. 42 பாடல்களை கொண்டிருக்கிறது. இதில் 41வது செய்யுள். ஏனென்றால் ஆரம்பிக்கிற போது 40 தான் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதை கவனிக்காமல் சொல்லியிருக்கிறேன். அந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். 42 பாடல்கள் மொத்தம். இதில் இன்னைக்கு 41வது பாடல். வேல் நிறத்து எங்க வயவரால் ஏறுண்டு கால் நெல்லி கொள்ளா கலங்கி செவிசாய்த்து மாநிலம் கூறும் மறை கேட்ப போன்றவே பாடு அர் இடிமுரசின் பாய்ப்புணல் நீர்நாடன் கூடாரை அட்டகாலத்து அருவி பாயக்கூடிய நீர்நிலைகள் நிறைந்த நாட்டினுடைய அரசனான சோழன் தன்னை எதிர்த்து வந்த கொடியவர்களோடு போரிட்ட களத்தில வேல்களால் மார்பில் குத்துப்பட்டு தளர்ந்து போன யானைகள் கலக்கம் அடைந்து ஒரு பக்க காதுகள் நிலத்தில் படும்படியாக சாய்ந்து கிடக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நிலமகள் கூறுகிற நல்ல அறிவுரைகளை தங்கள் காதுகளால் அந்த யானை கேட்பது போல பணிவோடு யானைகள் படுத்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிற செய்யுள். சாய்க்கப்பட்ட யானைகள் ஒரு பக்கம் விழுந்திருக்கும் போது அதனுடைய காது நிலத்திலே பட்டு அந்த யானை அசைவற்றிருப்பது நிலமகளானவள் ஏதோ ஒரு அறிவுரை கூறுவதை அது யானை பணிந்து கேட்பதாக உருவகப்படுத்தி சொன்ன செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் ஒரு முறை செய்யுள். வேல் நிறத்தியங்க வயவரால் ஏறுண்டு கால்நிலை கொள்ளா கலங்கி செவி சாய்த்து மாநிலம் கூறும் மறை கேட்ப போன்றவை பாடு அர் இடிமுரசின் பாய்புணல் நீர்நாடன் கூடாரை அட்டகளத்து. நன்றி, வணக்கம்.